இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திருச்சி தேசிய கல்லூரியில இருக்கக்கூடிய பிகாம் பிபிஎஸ் துறையோட சிறப்பு அம்சங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரல் பிகாமுக்கும் பிகாம் பிபிஎஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, இந்த பிகாம் பிபிஎஸ் தேர்ந்தெடுக்கிற மூலியமா மாணவர்களுடைய கரியர் ஓரியன்டட் growth எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருச்சி தேசிய கல்லூரி பத்தின சின்ன இன்ட்ரோ பார்த்திடலாம். திருச்சி தேசிய கல்லூரி 105 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. பாரம்பரியமும் பெருமையும் மிக்க கல்லூரி அப்படின்னே சொல்லலாம். இங்க குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அல்டிமேட்டடா இருக்கும். வைஃபை எனேபிள்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இண்டோர் ஸ்டேடியமா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நிச்சயமா அன்எக்ஸ்பிளைனபிள். 1 lakhs பிளஸ் ஜேர்னல்ஸ் அண்ட் புக்ஸ் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் திருச்சி தேசிய கல்லூரியில இருக்கு. இப்படிப்பட்ட கல்லூரியில தான் பிகாம் பிபிஎஸ் என்ற துறை இருக்கு. 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த துறையானது காமர்ஸ்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லலாம். பிகாம் பிபிஎஸ் முழுமையாக்கம் என்னன்னா காமர்ஸ் வித் பிசினஸ் ப்ராசஸ் சர்வீசஸ். பிசினஸ் ப்ராசஸ் சர்வீசஸ் இந்த துறையானது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட டைப் பண்ணப்பட்ட கோர்ஸ். இந்த கோர்ஸ் படிக்கிற மூலமா டிசிஎஸ் ஆஃபர் பண்ற 10 கோர் பேப்பர்ஸ் தான் நம்ம மாணவர்கள் படிப்பாங்க. இது கிட்டத்தட்ட தியரட்டிக்கல் நாலேஜ் டு தி ஒர்க் எக்ஸ்போஷர் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இந்த டிபார்ட்மெண்டோட விஷன் என்னன்றத பார்த்திடலாம். சிறந்த வாழ்க்கை சூழல் மற்றும் சமூகத்திற்கான முழுமையான அக்கறையில், தொழில்நுட்பத்துடன் வணிகத்தில் தரமான கல்விக்கான முழு அர்ப்பணிப்புடன் கல்விசார் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த டிபார்ட்மெண்டோட விஷனா இருக்கு. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்டோட மிஷன் பார்த்திடலாம். மாணவர்களிடையே சமூக உணர்வை வளர்ப்பது மற்றும் இளைஞர்களை நவீன உலகத்தையும் அதன் சவால்களையும் சமாளிக்கும் திறன் கொண்ட உண்மையான உலகளாவிய ஆளுமையாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய விஷனா இருக்கு. நம்ம ஏன் பிகாம் பிபிஎஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பிகாம் பிபிஎஸ் படிக்கும் போதே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான அகாடமிக் சப்போர்ட் வேணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிகாம் பிபிஎஸ் என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா டிசிஎஸோட டைப் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். படிச்சு முடிச்ச 3வது வருஷமே டிசிஎஸ் டைரக்டா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலமா மாணவர்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2021 to 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 7 மாணவர்கள் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. 10 பேப்பர் ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் பிபிஎஸ். இந்த ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் பிபிஎஸ்ல என்னென்ன இருக்குன்னா, அக்கௌண்ட்ஸ் வேரியபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், ஜெனரல் லெட்ஜர் அண்ட் தி ப்ராசஸ். ஃபினான்ஸ் அக்கௌண்டிங்ல நம்ம ஒரு ஐடில போறோம்னா, அப்படி இல்லை நான் ஐடில ஒரு பிபிஓல போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் பார்ப்போம், அது ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜாவே இந்த 2 பேப்பர்ஸ்லயும் உங்களுக்கு வந்துடும். செகண்ட் பேங்கிங் ஃபார் பிபிஎஸ், இன்சூரன்ஸ் ஃபார் பிபிஎஸ், கேபிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் பிபிஎஸ். இந்த 3 பேப்பருமே இந்த 3 ஃபீல்ட்ல நீங்க என்ன மாதிரியான பிபிஓ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு அப்படின்றத எடுத்துரைக்குது. இங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் யூகே உடைய ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் தி 3 இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் இந்த செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங் ஃபார் பிபிஎஸ், இன்சூரன்ஸ் ஃபார் பிபிஎஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் ஃபார் பிபிஎஸ். இந்த 9 பேப்பர்ஸை தவிர காமர்ஸோட பேப்பர்ஸ் படிப்போம். அது என்னென்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட், கார்பரேட் அக்கௌண்டிங், அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிரெடிட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கம்பெனிஸில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். அவங்க பிளேஸ் ஆகிருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னா, குரூப் ஆண்டோலின், இந்தியாவுடைய டாப் ஐடி ஜெயண்டான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பாரத், லிட்ராக் ஃபின்டெக், யசாக்கி, ஷூரிட்டி இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட், ஃபர்ஸ்ட் கார்ப், எஸ்கேஎன் ஆர்கானிக்ஸ், ஸ்ரீராம் சிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிஸில் 100% பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வருவாங்க. பிகாம் பிபிஎஸ் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா மாணவர்கள் எந்த மாதிரியான துறைகளில் வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா. எந்த மாதிரியான துறைகளில் போகலாம் அப்படின்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ரீட்டைல் மார்க்கெட்டிங், கன்சியூமர் குட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இன்சூரன்ஸ், அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் அண்ட் அனாலிட்டிக்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பிபிஓ. இந்த மாதிரியான துறைகள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய மாணவர்களால் கண்டிப்பாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை 2024 பாஸ்
பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் 39 பேருமே, அதாவது 100% பிளேஸ்மெண்ட். 12ஆம் வகுப்பில் வணிகத்துறை எடுத்துகிட்டு காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய டிபார்ட்மெண்ட்டான பிகாம் பிபிஎஸ்ல உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கறது மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும்.